வெள்ளிக்கிழமைகளிலும் குத்துபாவுக்கு வரக்கூடிய நாங்கள் ஏதாவது ஒன்றை செவிமடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வர வேண்டும். வெறுமனே வந்தோம், இருந்தோம், கேட்டோம், கலைத்தோம் என்ற இந்த சித்தாந்தங்களை விட வேண்டும். பேசுபவர் பேசிவிட்டு செல்வார், கேட்கிற நாங்கள் என்கிற பாட்டுக்கு கேட்டுவிட்டு நாங்கள் செல்வோம் என்கிற இந்த எண்ணத்தை இந்த குத்துபாவில் இருந்து நீங்கள் களைய வேண்டும். அல்லாஹ் யாருக்கெல்லாம் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் திருந்துவதற்கான புத்தியை கொடுப்பான், மாற்றத்துக்கான வாய்ப்பை கொடுப்பான். நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதி கொள்ள வேண்டும், நான் மாற வேண்டும், என்னில் பிழை இருக்கிறது, நான் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறேன், சுயநலவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், பொது நலம் என்னிடத்திலே கிடையாது, அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது, இபாதத்திலே பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றேன், வணக்க வழிபாடு என்று வந்தால் அதில் எனக்கு எந்த விதமான உற்சாகமும் கிடையாது, 5 நேரம் பள்ளி வாயிலுக்கு அழைக்கப்படுகிறது, ஆனால் ஒவ்வொரு தெருவிலும் பள்ளிகள் இருந்தும் பள்ளிக்கு செல்வதற்கான மனோபக்குவம் எனக்கு கிடையாது, போதை என்று வந்தால் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், பெண்கள் என்று வந்தால் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், பாவம் என்று வந்தால் முன்னிலையில் நான் இருக்கின்றேன். வெறுமனே இந்த உலகத்தை ஆபாசத்துக்கும் கேலிக்கும் கூத்துக்குமாக பயன்படுத்துவது என்று சொன்னால் நான் முன்னிலையில் நிற்கிறேன். இதிலிருந்து நான் மாற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் வருகிறது அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள், மறுமை பற்றிய நம்பிக்கை என்னுடைய உள்ளத்திலே மெதுமெதுவாக ஆழமாக பதிந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக மறுமை பற்றிய நம்பிக்கை மட்டும்தான் இந்த உலகத்திலே நல்லவர்களாக சாலிகானவர்களாக எங்களை வாழ வைக்கும்.